தன்னுடைய மகா சமாதியில அறிவியலாலே விளக்கம் தர முடியாத ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டிய ஒரு உன்னத யோகியை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இவர் பார்த்தீங்கன்னா 1893 இருந்து 1952 வரை வாழ்ந்த ஒரு உன்னதமான யோகி சுவாமி பரமஹம்சர் யோகானந்தா. இவர் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல பிறந்தவங்க. இவருடைய மகா சமாதி மட்டும் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். மகா சமாதி 1952 மார்ச் மாசம் 7ஆம் தேதி அன்னைக்கு ஒரு சிறப்பு விருந்துல அவரு தன்னுடைய மகா சமாதியை, தன்னுடைய உயிரை அவரு இறைவனோடு சேர்க்கணும்னு அவரே நினைத்து தான் மகா சமாதி அடைந்ததை வீடியோ ப்ரூஃபோட கொடுத்தாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா மில்லினியம் பிளட்மோர்னு சொல்லுவாங்க. அதாவது லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு உலக புகழ்பெற்ற ஹோட்டல் அது. அந்த ஹோட்டல்ல இந்திய தூதரான பென்னி ராஜன்சன் சொல்லுவாங்க. அவருக்கு ஒரு சிறப்பு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த விருந்துல இவரும் ஒரு சிறப்பு விருந்தினரா கலந்துக்கிட்டு அந்த ஒரு சிறு உரையாற்றிட்டு அந்த ஹோட்டல்ல அவர் மகா சமாதி அடைந்தார். மகா சமாதி அடைந்து 20 நாட்கள் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் லான் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்ச்சுரியில அவருடைய உடல் வைக்கப்படுது. அந்த 20 நாட்களுமே எந்த எம்ஃபார்மிங்கும் பண்ணாம அல்லது எந்த செயற்கை அல்லது இயற்கை மேல் பூசுகளும் பூசாம அந்த உடல் எந்த விதமான சிதைவுகளும் ஏற்படாம, எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாம, எந்த விதமான துர்நாற்றங்களும் ஏற்படாம அதே விதமாக அந்த புத்துணர்ச்சியோடும் அந்த தேக சுவாசத்தோடும், அதாவது தேக வாசத்தோடும் அந்த உடல் இருந்ததா அது சர்டிஃபைட் பண்ணப்பட்டிருக்குது. அதாவது அந்த காலத்துல அந்த மார்ச்சுரியோடைய டைரக்டரா அந்த ஹாரி டி ரோன்னு சொல்லுவாங்க. அந்த ஹாரி டி ரோ தான் சர்டிஃபைட் பண்ணியிருந்தாங்க. அதாவது இவருடைய உடல் அதே மாதிரி பொலிவோடு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதே ஃபாரஸ்ட் லான் மெமோரியல் பார்க்ல அவரை சமாதி நிலைப்படுத்தினாங்க. இது ஏன் அவர் எப்படி இது செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிராணாயாமம் சொல்லுவாங்க. இந்த யோகத்தினுடைய ரொம்ப உன்னதமான யோகம். அதாவது மூச்சுகளாலே நம்மளுடைய முதுகு தண்டின் பக்கம் மூச்சை செலுத்தி குண்டலினியை உயிர்த்தெழ செய்து எல்லையற்ற ஆற்றலை பெறக்கூடிய ஒரு நிலை அந்த யோக நிலை. அதை தான் கிரியா யோகான்னு சொன்னாங்க. இந்த கிரியா யோகாவில் தலை சிறந்து விளங்கியவர் தான் மகாவதார் பாபா. அப்ப மகாவதார் பாபாவுடைய சீடன் தான் லஹரி மகசாயர்னு சொல்லுவாங்க. அவருடைய சீடர் தான் சுவாமி யுக்தேஸ்வர் கிரி. அவருடைய சீடர் தான் நம்மளுடைய பரமஹம்சர் யோகானந்தர். அப்ப யோகானந்தர் மூலியமா தான் நம்ம மகாவதார் பாபா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப மகாவதார் பாபா இப்படித்தான் இருப்பாரு. அவர் இந்த மாதிரி ஒரு இளைஞ, அதாவது ஒரு சின்ன வயசுடைய ஒரு 17 to 20 வயதிற்கு உட்பட்ட இளைஞராவே பத்ரிநாத்ல கிட்டத்தட்ட 2000 வருஷம் அறியப்படுறாருன்னு நமக்கு முதல் முறையா அறிவிச்சவர் நம்ம யோகி தான்.